நிச்சயமா. இந்த ரிஷபம் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வீடு. காலபுருஷனுக்கு 2வது வீடு. முதல்ல இந்த ராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இவங்க வீட்டில் எப்பவுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேஷ் பாக்ஸில் வச்சுருக்காங்கன்னா, இவங்க பயன்படுத்த வேண்டியது இப்போ வாழ்க்கையில் இவங்க சார் கடன் அடைச்சு நான் ஜெயிச்சு வந்துடணும் சார் அப்படின்னா, நிச்சயமாக இவங்களுக்கு பண்ண வேண்டிய அம்சம் என்னன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு நிறைய சார். கேள்விகள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இத சொல்லுங்க சார், மேடம் இத சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா. பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடன்லேருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேர்த்துக்கு தடைகள் எங்கே வந்து நிற்குதுன்னா இந்த பணமாக தான் நிற்குது. நிறைய குடும்பத்தில் அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லக்ஷ்மி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. நீ உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம். ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பாத்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பாத்துடலாம் சார். நிச்சயமா. ரொம்ப அருமையா ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக மிக தேவையான எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் பண தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது, தக்க வச்சுக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த வகையில ரிஷப ராசி, ரிஷபம்னு எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு பணமும் வரல, என் வீட்டுக்கு உறவும் வரல, இது ஒரு வரமா இல்ல சாபமானு தவிச்சிட்டு இருக்காங்க சார். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு பணம் சேருவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்களேன். நிச்சயமா. இந்த ரிஷபம் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வீடு. காலபுருஷனுக்கு 2வது வீடு. இந்த ராசிக்கு செல்வ செழிப்பு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு சில சூட்சம ரகசியம் தெரிந்து கொண்டால் பணம் ஈர்க்கும் ரகசியம் அதிகமாக வந்துடும். முதல்ல இந்த ராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இவங்க வீட்டில் எப்பவுமே பால், மோர், தயிர் ஏதோ ஒன்று வீட்டில் இருந்து கொண்டே இருக்கணும். வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால், மோர், தயிர் இல்லாமல் இருப்பாங்க. ஆமா, காலி பண்ணி வச்சிருவாங்க. இல்ல சில பேர் பால் சாப்பிட்றதே விட்டுட்டேன் அப்படின்றாங்க. பால் சாப்பிடணும், தயிரோ மோரோ ஏதோ ஒன்று, ஏதோ இதெல்லாம் இந்த ராசியின் சூட்சம ரகசியம். இல்லைன்னா பாலாடை கட்டிகள், சீஸ், ஏன்னா இதெல்லாம் சுக்கிர கடாட்சம்ங்க. இல்லை இதை நாம் இது உணவாக எடுத்துக்கலைன்னா நெய் தீபம் இது ஏற்றியே ஆகணும். நெய் தீபம் ஏற்றணும். இந்த ராசிக்கு பணத்தை ஈர்க்கிற வசீகர தன்மைனா தாமரை தண்டு திரியில் இருக்கு. தாமரை தண்டு திரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதில் ஒரு தாமரை ஒரு முறை தீபம் போட்டு பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ராசிக்கு. இவங்களுக்குன்னு ஒரு இறைவன் இருக்காங்க. என்ன பண்ணலான்னா, பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற படம், 2 பேரும் சேர்ந்து இருக்கிற படம், இதை வச்சு வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்த ராசிக்கு எப்பவுமே ஒரு சின்ன வாழ்வியல் பரியம், இவங்க கேஷ் பாக்ஸில்
2 கிராம் வெள்ளி காசு இல்லைன்னா 2 காசு. இந்த வெள்ளி காயினை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டிய கேஷ் பாக்ஸில் இருக்கணும். பணம் ஈர்க்கும் வசியமே வெள்ளி. அது 2 என்ற விஷயம் தான் இந்த ராசிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அம்சம். 2 கிராம் வெள்ளி நாணயத்தை நம்ம பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கல்லாப்பெட்டி எதுலயோ நம்ம வச்சே ஆகணும். இந்த பெண்களோ ஆண்களோ வச்சு பார்த்து லைஃப்ல டேர்னிங் மூமெண்டா இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஷ் பாக்ஸில் வச்சிருக்காங்கன்னா இவங்க பயன்படுத்த வேண்டியது ஏலக்காய். ஏலக்காய்ங்கிறது சாதாரண விஷயம், பணம் ஈர்க்கும் லட்சுமி கடாட்ச விஷயம். சக்தி வாய்ந்ததே ஏலக்காய் தான், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதே ஏலக்காய் தான். இன்னொன்னு நீங்க சூப்பரா சொன்னீங்க சார், வெள்ளி அதாவது தங்கம் எல்லாரும் சேர்ப்பாங்க, வெள்ளின்றது குறைவா தான் இருக்கும் சேர்க்கறது. பட் சுக்கிரன் வந்தாதான் நமக்கு குரு வருவார் இல்லையா? சோ வெள்ளி யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க வெள்ளி சேர்க்கறீங்க அப்படின்னா லட்சுமி தேவி உங்க இல்லம் தேடி வருவாங்க. நிறைய நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சேட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் வெள்ளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வெள்ளி வைரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சூட்சம ரகசியம் தெரிஞ்சவங்க அவங்க. ஏன் பணக்காரனே ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட சூட்சமம் தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த விஷயம் மிக 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 முக்கியம். இதே இந்த ராசிக்கு இன்னொன்று துளசி. ஒரு சில கோயில் போனா துளசி இது பண்ணி தண்ணி கொடுப்பாங்க, துளசி தீர்த்தமா இல்ல துளசி மாலை. இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க உச்சம் பெறுது சந்திரன்க. இந்த ராசிக்கு அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற சூட்சம் மீன் தெரியுங்களா? மாசத்துக்கு ஒரு டைம் அன்னதானத்துக்கு ஒரு சின்ன ஒரு தொகை எவ்வளவு முடியுதோ உங்களால எவ்வளவு முடியுதோ. நான் 100 ரூபாய்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வருக்கு பணம் லாக் ஆயிருச்சு. நான் சொன்னது ஒண்ணுதான். இங்க பாருங்க, ஒரு ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு அன்னதானம் கொடுங்க, மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிடுச்சு. அடுத்த சூட்சம ரகசியம் இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் அந்த எளிய மக்கள் போகிற பக்கத்தில் இவர் நோட்டு புக்கு பேனா கொடுக்க சொன்னேன். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். ஒரு முறை பேனா கொடுத்தவொடனே என்னாச்சுன்னா திடீர்னு அவங்களுக்கு அந்த வராத பணங்கள் கண்டெய்னர் மாட்டினவருங்க அவர். இந்த இப்போ ரீசெண்டாக அந்த ஈரான் இதில் மிகப்பெரிய அந்த நேரத்தில் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் அதில் கண்டெய்னர் வந்தது. அப்போ இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய சூட்சம் விஷயம் இவங்களுக்கு தான். இப்போ வாழ்க்கையில் இவங்க சார் கடன் அடைச்சு நான் ஜெயிச்சு வந்துடணும் சார் அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு பண்ண வேண்டிய அம்சம் என்னன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் அம்மனை தரிசனம் செய்ய. மஞ்சள் அம்மன் சொல்லுவாங்க, பெண் தெய்வத்தில் மஞ்சள் அம்மன், அந்த மாதிரி மஞ்சள் அம்மனா இருக்கலாம். இல்லை வெள்ளிக்கிழமை என்று குரு பகவான் தரிசனம். இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ அம்பாளுக்கு புடவை சாத்துவாங்க, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சாத்தினா மஞ்சள் கிழமை புடவையை சாத்தி வழிபாடு, மஞ்சள் நிறத்துல உள்ள புடவையை வாங்கி கொடுக்கும், மஞ்சள் நிற பூக்கள் தாங்க இவங்க சூட்சம். ஆக மொத்தம் இந்த ராசி செல்வ கடாட்சத்தை ஈக்கிற சூட்சம ரகசியமே இதுதான். சூப்பர் சார். பணம் சேரல, செல்வம் சேரல, அப்படி ஏதாவது கவலை இருக்கா? கவலையே படாதீங்க. ரொம்ப சூப்பரான பதிவா சார் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. எளிமையான ஏலக்கால உங்க பிரச்சனை தீர போகுதுன்னா அது நிச்சயமா நடக்க போகுது. ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மளுடைய விஜயகுமார் சார் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.